2024ஆம் ஆண்டில் அதிகமாக பேசப்படக்கூடிய கட்சி பாஜகவாக இருக்கக்கூடும் என்று பிரதமர் மோடி பேசிய நிலையில், இவ்வளவு மோசமாக ஆட்சி யாரும் நடத்தக்கூடாது என்றும், எல்லோரும் பேசக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கும் என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். பேசப்படும் கட்சி பாஜகவாக இருக்கும் மோடி சொல்லியிருக்காரு. கட்டாயமாக இவ்வளவு மோசமான ஆட்சியை யாரும் நடத்தக்கூடாது என்று எல்லோரும் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும். 1.25 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு என்று CAG அறிக்கையிலே சொன்னப்பட்டபோது ஊழல் என்று சொன்னார்கள், 2G ஊழல் என்று சொன்னார்கள். 7.25 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு என்று CAG அறிக்கை சொல்லும்பொழுது அது பற்றி பேசக்கூடாது என்கிறார்கள். ஹிண்டன்பர்க் அறிக்கை வரும்பொழுது நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்கினார்கள், சீக்கிரம் மூடினார்கள். எந்த பிரச்சனை குறித்தும் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்றால் நாடாளுமன்ற கூட்டத்தையே முடித்து விடுவார்கள். இதைத்தான் பாஜக செய்து வருகிறது. அவர்களுக்கு எதிரான எந்த பிரச்சனை குறித்தும் பேசக்கூடாது. அதனால் அவர் எது வேண்டுமானாலும் பேசிக்கிட்டு போகணும். இந்தியா கூட்டணி ஒன்றும் ஊழல் கூட்டணி அல்ல. பாஜக மிகப்பெரிய ஊழல் கட்சி. 7.25 லட்சம் கோடிக்கு அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் மக்களுக்கு. தமிழகம் தனது சொந்த மாநிலம் போன்றது என பிரதமர் மோடி கூறுவது மோசடி என தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் விமர்சித்துள்ளார். கடந்த 9 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் செய்து தராத பாஜகவும், தமிழ்நாடு என்னுடைய சொந்த மாநிலம், தமிழ்நாட்டிற்கு வருகின்ற போதெல்லாம் சொந்த மாநிலத்திற்கு வருவதைப் போல உணர்கிறேன் என்று சொல்வது அப்பட்டமான மோசடி. தேர்தல் காலத்திலே மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்தியாவிலே பெரும் வெள்ளச்சேதத்திற்கு, இயற்கை பேரிடருக்கு நிதி உதவி வழங்கப்படாத மாநிலம் தமிழகம் மட்டும்தான். தமிழ்நாட்டிலே நடந்த மிகப்பெரிய மழை வெள்ள சேதத்திற்கு ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை என்பது இந்த ஒன்றிய அரசும் பாஜகவும் மோடி அவர்களும் தமிழகத்திற்கு செய்த மிகப்பெரிய துரோகம். வாசன் அவர்கள் பாஜகவுடன் சேர்ந்திருப்பதை பார்த்தால் எங்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆன்மா கண்ணீர் விட்டாலும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.